சமுத்திரம் பழகு. அது எங்க நிலம் தான், எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தான். அது எங்களுக்கு கையில கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணுவோம். இந்த போராட்டத்தை இதோட நாங்க கைவிட மாட்டோம். அது எங்க நிலம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. சரி, யாரோ நிலம் யாரோ இது பண்ணி இருக்கிறாங்கன்னு. இப்பதான் ஒதுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அந்த வெள்ளக்கார ஆட்சியில அது கொடுத்தது உங்களுக்காக கொடுத்த நிலம் தானே அப்படின்னு எங்களுக்கு ஊர்ஜிகமா தெரிஞ்சிச்சு. அது எங்க நிலம் தான். அதனால நாங்க போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். எங்க நிலம் எங்களுக்கு வேணும். சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கிற திருப்புலிவனம்ன்ற கிராமத்தில் அங்கே இருக்கிற 36 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை போலீஸ் காவலையும் மீறி அந்த மக்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு தேவையான இடத்த கொடி நட்டு மடக்கி பிடிக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோவை பார்க்கும்போது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காடுகளை அழிச்சு எப்படி நிலத்தை பிடிச்சாங்க அப்படின்றத எங்க தாத்தா சொன்னதெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியே இருந்தது. இந்த வீடியோவை பார்க்கும்போது நிலன்றது எவ்வளவு அவசியம், நிலம் இல்லாத கூலி விவசாயிகள் தான் சாகரத்துக்குள்ள ஒரு துண்டு நிலமாவது கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய லேண்ட வந்து குடுக்க போறோம் இல்ல வட்டாட்சியர் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாமே இட்டுட்டு போனாங்க. எங்களோட லேண்ட் எங்களுக்கு வேணும், நாங்க வந்து எங்களுடைய பஞ்சத்தை போக்குறதுக்காக எங்க லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்க ஓடி போயிட்டு அங்க இருந்த கலைகள் அவங்க வளர்த்து வச்சு மரத்தெல்லாம் கூட உடச்சு எங்களுக்கு என்னென்ன லேண்ட் எவ்வளவு இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு எங்களுடைய இடத்துல நாங்க உட்கார்ந்தோம். அன்னைக்கு நல்லா இருந்தா எப்படின்னா போயிருப்போம், நல்லா இல்லாத என்ன பண்றது. நாங்க நிலம் இல்லாம இருக்கிறதுனால தான் பக்கத்துல இருக்கிற போய் முதலியாருக்கோ நாயுடுக்கோ போய் தான் கூலிக்கு தான் வேலைக்கு போறோம். அவங்க குடுக்குறாங்க 50 ரூபாய் கூலினா அது இட்டுன்னு போறாங்க 10 ரூபாய் கமிஷன் எதுன்னு எங்களுக்கு 40 ரூபாய் குடுக்குறாங்க. அந்த 40 ரூபாய் வச்சுன்னு எங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி, எங்களது தாத்தா காலத்துல வச்சுன்னு இருந்தாங்களே நிலம் பயிர் வச்சுன்னு சொன்னாங்களே, அந்த நிலம் எங்கதான் இருக்குது காட்டுங்க, நம்ம நிலம்னு சொல்லும் போது நம்ம நிலத்துல நம்ம பயிர் வைக்கலாம். இவங்க போனா உங்க நிலம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க நிலம் எப்போ வந்து கேக்குறீங்க, இவங்களுக்கே தெரியல. ஏன்னா அது காடு செடி எல்லாம் வளர்ந்துட்டதுனால நிலம் தெரியல. அதனால எங்களுக்கு எங்க நிலம் வேணும்னு நாங்க போய் கேட்டோம். கேட்டதுக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்ததுனால நாங்க சில அமைப்புகளை போய் கேட்டோம். 2011 எடுக்கப்பட்ட சமூக பொருளாதார கணக்குப்படி கிட்டத்தட்ட 48% மக்கள் வந்து சொந்தமா நிலம் இல்லாம இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா ஏழ்மை நிலையில இருக்கிற மக்களும் கூலி விவசாயிகளும் தான் இப்படி இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு நிலம்ன்றது ஒரு சொத்து மட்டும் கிடையாது, அது ஒரு தொழில், ஒரு மூலதனம். 1 சென்ட் நிலம் இருந்தா கூட தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்கு. நாங்க எதுக்கு போய் இன்னொருத்தங்களுக்கு அடிமையா இருக்கணும்? நாங்க அடிமையா இருந்து தாத்தா பாட்டி காலத்தோட போயிட்டோம். இனிமேல் அப்போ ஒரு எழுத்து படிக்காதனாங்க அவங்க எப்படியும் ஏமாந்துட்டாங்க. இப்ப நாங்க ஒரு எழுத்து அரைகுறை படிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு திருப்பி கொடுங்க, நாங்க அதுல ஏதாவது விவசாயம் பண்ணிக்கிறோம். மத்தவங்களுக்கு போய் வேலை செய்யறத நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட அதுல பண்ணிக்கிறோம், எங்களுக்கு அதை திருப்பி வாங்கி கொடுங்க. எனக்கு வந்து ஓரளவு கிடைக்கும், என் நிலம் கிடைச்சா மாதிரி தான் நினைச்சுன்னு இருக்கிறேன். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னும் திருப்பியும் பண்ணுவோம். நிலம் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்குன்னு உரிமையா ஒரு ஆதாரம் என் கை கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம். நிலம் வச்சிருக்கிறவங்க நிலம் இல்லாதவங்க இந்த பிரிவினையை வந்து ஒரு சாதாரண விஷயமாவே பார்க்க முடியாது. அதுக்குள்ள சாதி இருக்கு. நிலமற்ற கூலி விவசாயிகள் வந்து பெரும்பாலும் தலித்துகளாவே இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற சமூகத்தினரும் வந்து நிலம் இல்லாம இருக்காங்க. ஆனா 90% தலித்துகள் தான் வந்து நிலமற்று இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டம் தான் பஞ்சமி நில திட்டம். நான் வந்து லேண்ட் இல்லாத மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறேன். பசங்க வந்து அவங்க வீட்டு வேர்க்கடலாம் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு இல்லையாச்சு நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம அதுல வேர்க்கடலை போட்டு எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தரலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கிறேன். அதுவே எங்க லேண்ட் எங்களுக்கு கிடைச்ச போனே நான் அதுல ஃபர்ஸ்ட் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்துட்டு போயிட்டு நான் கொடுத்து என்னுடைய லேண்ட்ல வந்து அது வளைஞ்சது அப்படின்னு சொல்லி நான் தருவேன். ஒரு சின்ன பூவா இருந்தாலும் சரி, ஒரு காயா இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட லேண்ட் எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுனால. 1892 வெளிவந்த அரசு ஆணை 1010 தான் முதலா டிசி லேண்ட் பத்தி பேசுது. டிப்ரஸ்ட் கிளாஸ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கிட்டத்தட்ட 3,20,000 ஏக்கரை வந்து பஞ்சமி லேண்டா அறிவிச்சு ஒதுக்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் வந்து திரமைன் ஹீர் என்ற ஒரு பிரிட்டிஷ்காரர். அவர் வந்து 1891 செங்கல்பட்டு கலெக்டரா இருந்தார்.
தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நில உரிமை இல்லாம இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு. இந்த வரலாறையெல்லாம் எங்களுக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்த பாரதி அண்ணா வந்து தெளிவா சொன்னார். பஞ்சமி நிலம் இந்த தமிழகத்துல 12 லட்சம் ஏக்கருக்கு மேல பஞ்சமி நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து காலகாலமாக நிலத்தோட உறவு வந்து பறையர் சமூகத்துக்கு மறுக்கப்பட்டது. இதை இந்த செங்கற்பட்டு மாவட்ட கலெக்டரா இருந்த ட்ரெமன் ஹேர் அவர் வந்து லண்டனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். த புவர் பறையா அப்படின்னு அந்த கடிதம் அது இன்னைக்கு செங்கை மாவட்ட பறையர் வரலாறுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுல அந்த கடிதத்துல அந்த கலெக்டர் என்ன சொல்றாருன்னா, நிலத்துல முழுதும் உழைக்கிறவங்களா பறையர் சமூகம் தான் இருக்கு. சாமியின் பேராலும் சாஸ்திரத்தின் பேராலும் அவங்கள நிலத்தை சொந்தமாக்க விடுறதில்ல. இந்த ஜமீன்தாரி முறையும் ரயத்வாரி முறையும் சொந்தமாக்க விடுறதில்ல. ஆனா ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்களை அவங்களுக்கு கொடுத்தா அரசுக்கும் வருமானம் வரும். ஆனா அது இப்போ சட்ட பாதுகாப்போட கொடுத்தாதான் அவங்க கையில வச்சுக்க இந்த சமூகம் வந்து விடும் அப்படின்ற வகையில தான் அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாரு. அதுதான் 1892 பஞ்சமி நில சட்டமா வெளிவருது. அந்த சட்ட பிரகாரம் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் 10 வருஷத்துக்கு யாருக்கும் விற்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு பிறகு தலித் அல்லாதவர்களுக்கு விற்கக்கூடாது. விற்றா அது செல்லாது, வாங்கினவருக்கும் செல்லாது, வித்தவருக்கும் செல்லாது, அது அரசுக்கு சொந்தமாகும். அந்த வகையில கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் எவ்வளவு சட்ட உறுதியோட கொடுக்கப்பட்டதோ அந்த நிலம் இன்னைக்கு அந்த மக்களாண்ட இல்ல. தலித் மக்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது நூற்றாண்டு போராதான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதிலும் குறிப்பா 90களில் வந்து அம்பேத்கரோட நூற்றாண்டு விழா அப்படின்றது திரும்ப பெரிய அளவுல தலித்துகளோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான வழியை குரலை செலுத்துறப்பதான் தமிழ்நாட்டிலையும் வந்து தலித்துகள் வந்து பஞ்சமி நிலங்கள்லாம் எந்த இடங்கள்ல இருக்கு, யார் யார் கைப்பற்றி வச்சிருக்காங்க, எந்தெந்த இடங்கள் வந்து அரசு பயன்பாட்டில் இருக்கு, தனியார் பயன்பாட்டில் இருக்குன்னு ஒரு பெரிய கணக்கெடுப்புகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா 90களோட ஆரம்ப பகுதியில காலநிலையில் நடந்த ஒரு பெரிய துப்பாக்கி சூடு, அதுல ஜான் தாமஸ், ஏழுமலை 2 பேர் இறந்து போறது, அதுல தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் பஞ்சமி நிலம் இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்படியான ஒரு போராட்டம் தான் கடந்த வாரத்துல வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் பக்கத்தில் இருக்க கீழ்ப்பாக்கத்தில் நடந்துச்சு. நமக்கே கூட இது மாதிரியான ஒரு நிலத்தை வந்து ஒரு 500 பேர் சேர்ந்து அவங்களே பிரிச்சுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப இது சட்ட சிக்கல் வராதா, இது சட்டத்தை மீறின ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஆனா அங்க தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து அந்த பகுதியில் ஒருங்கிணைச்சிட்டு இருந்த ரெஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்த நிலம் எங்களுடையது, எங்களுடைய பயன்பாட்டில் இல்லாம வேற யாரும் சட்டத்துக்கு புறம்பா கையில வச்சிருந்தாங்க, அதை நாங்க மீட்கிறோம், இது மீட்கப்பட்டதுதான், அதனால இது சட்டப்படி செல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எங்கிட்ட சொன்னாங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமா அந்த நிலத்தை மீட்டு நாங்க நிறைய போராடி இருக்கிறோம். குறிப்பா 4 வருஷங்களாக தொடர்ந்து நாங்க ஜனவரி மனு கொடுத்திருக்கிறோம். கடந்த வருஷமும் நாங்க 1000 மனு கொடுத்திருக்கிறோம். இந்த நிலத்தை மீட்டு நிலமில்லாத தலித் பெண்கள் மேல பட்டா போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க போராடி இருக்கிறோம். அவங்களும் நிறைய முயற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க, எந்த ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. இனிமே நாங்க எங்க நிலத்தை நாங்க கையகப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு அவங்க டேட் சொல்லிட்டு வந்தோம். அவங்க கிட்ட 9ஆம் தேதி போய் சொல்லிட்டு வந்தோம். 24ஆம் தேதி வந்து எங்க நிலங்களை நாங்களே கையகப்படுத்த போறோம் சொல்லிக்கிறோம். நான் இப்ப நல்லா ஆக்கிரமிப்பு பண்ணல, கையகப்படுத்துறோம். எங்க நிலத்தை எவனும் பறிச்சு போயிட்டான், அதை நாங்க கையகப்படுத்துறோம். இது இந்த நிலம் எங்களுக்கு வேணும், எங்க பெண்களுக்கு வேணும். எங்க பெண்கள் தலித் பெண்கள் நிலம் தலை நிமிர்ந்து வாழணும்னு சொன்னா நில உரிமை எங்களுக்கு மிக அவசியம். முன்னாள் எம்எல்ஏ லதா அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து இந்த நிலத்தை அவங்க திரும்ப பயன்பாட்டுக்கு எடுத்துட்டாங்க. வழக்கமா ஒரு வீடு அல்லது ஒரு இடம் வந்து நம்ம பால் காய்ச்சி தான் உள்ள குடியிருக்க போவோம், அது மாதிரியான ஒரு நிகழ்வா அந்த இடத்துல அவங்களுடைய நிலத்திலேயே வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பஞ்சமி நிலம் பஞ்சமர்களுக்குத்தான் என்ற சட்ட ரீதியாக இருக்கின்ற அந்த சட்ட சலுகையை, அந்த நிலத்தை பஞ்சமர்களுக்கே தர வேண்டும்.